விலை இல்லாம கொடுக்கக்கூடிய இந்த அரிசி தான் 1/3 மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பசியை போக்கக்கூடியதாக இருக்கு, அவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கு, அது அவங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கு. வெறும் உணவு மட்டும் கிடையாது. குடும்பங்கள்ல எத்தனை வீட்டுலங்க ஆடு மாடு வளர்க்குறாங்க? முதல்ல அந்த அறிவாவது வேண்டாமாங்க? ஆடு மாடுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? இந்த அமைச்சர்கள் வேணா ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் சொந்த பேர்லயும் பினாமி பேர்லயும் அவங்க பேர்ல இவங்க பேர்லயும் சொத்துக்களை வாங்கி குமிச்சுட்டு அந்த பண்ணைகள்ல இவங்க இந்த ரேஷன் அரிசியவே கூட திருட்டுத்தனமா வாங்கி கூட கொடுக்கலாம். அந்த ரேஷன் அரிசி இப்போ இருக்கிற சிஸ்டம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது சரியில்லை, இப்போ இருக்கிற இந்த அரிசி கொடுக்கறது சரியில்லைன்றாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்றத நான் இப்போ தெளிவா சொல்றேன். கூடிய விரைவில் இந்த ரேஷன் அரிசி கொடுக்கிற சிஸ்டம் அது மாற்றி அமைக்கப்படும் அல்லது முற்றாக கைவிடப்படும். அப்படி செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சத்தை எதிர்கொண்டு போகுது. பஞ்சம் வரும் தமிழ்நாட்டுல. ஏன்னா சடனா இப்படி ஒரு மாற்றம் வரும்போது அதுக்கேற்றபடி மக்கள் தங்களை தகவமைச்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். நிச்சயமாக ஒரு பஞ்சம் மாதிரியான ஒரு சூழல் வரும், வறுமை தலை தூக்கும். அதுக்காக நாங்க இந்த மாற்றம். தமிழ்நாடுதான் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அரிசியை வாங்கி தின்னுட்டு மத்திய அரசுக்கு அடங்காம இருக்கிறாங்க, ஏத்து கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இவங்க வயிறார சாப்பிட்டுட்டு பசி இல்லாம இருக்கிறதுனாலதான் அடுத்த கட்டமா கேள்வி கேட்கிறான், பசியில போடு. அப்போ அவங்க பிரச்சனை எல்லாம் என்ன இருக்கும்? மெயின் பிரச்சனை அரசு எடுத்து கேள்வி கேட்கிறதா இருக்கும். ஐயா பசி ஆத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்கய்யா அப்படின்னு தானே வந்துடும். எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. மத்திய அரசு நிர்பந்தம், அதற்கு இவர் வேற வழி இல்லாம அத செய்யறாங்களோ, தாவிக அரசு செய்தோ, விஜய்க்கு வேற வழி இல்லையோ அப்படின்னு தோணும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் மற்றும் சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் பதிலுரைகள், சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய விவாதங்கள் தொடர்பாக நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பார்வை, தனிப்பட்ட பார்வையில தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் தேவையா, மக்களுடைய உயிர் பிரச்சனையா இருக்கக்கூடிய ரேஷன் அரிசி, தரமான அரிசியை வழங்க வேண்டுமா என்பது தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் இந்த ரேஷன் அரிசி தொடர்பான விவாதம் நடந்திருக்குது. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ரேஷன் அரிசி தொடர்பாக என்ன பேசியிருக்கிறாங்க, மக்களுக்கு தரமான ரேஷன் அரிசி வழங்குவதன் அவசியம் என்ன அப்படிங்கறத குறித்து இந்த காணொலியில நம்ம பேசிடலாம். வணக்கம்ப்பா. வணக்கம். சொல்லுங்க. ஃபார்மட் எல்லாம் மாத்திருக்கீங்க போல தெரியுது, சொல்லுங்க. ஒரு ட்ரையல் பாத்துருவோம் அப்படின்னுதாப்பா. சிஎம் எல்லாம் டெஸ்ட் டிரைவ் பண்றாரு உடனடியா, நம்மளும் ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி இதை பண்ணிடுவோம் அப்படின்தான். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுவோம். சொல்லுங்க. தொடர்ந்து இந்த ரேஷன் அரிசி பிரச்சனை அப்படிங்கிறது சட்டமன்றத்துல தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே பேசும் பொருளா இருக்குதுப்பா. அதை பத்தி நம்ம நம்மளும் நம்மளுடைய கருத்துக்களை மக்கள் மனநிலையில இருந்து நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ரேஷன் அரிசி பிரச்சனை தொடர்பா நம்ம பேசிடலாம்ப்பா. குறிப்பா தரமான ரேஷன் அரிசியை வழங்குறது இல்ல, திமுக அரசு காலத்துல கொள்முதல் செஞ்சது தரமில்லாம இருந்துச்சு, கால்நடைகளுக்கு தீவனமாக தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா அரசு சார்பில் அமைச்சர்கள் இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறப்போ, குறிப்பா KN நேரு பேசுறப்போ, ரேஷன் அரிசி மக்கள் தீவனங்களுக்கு பயன்படுத்துறது கிடையாது, மக்கள் அதை விரும்பி சாப்பிடுறாங்க, குறிப்பா சுகருக்கு அது மருந்தாவும் இருக்குது, இப்ப நாங்களாமே சாப்பிட்டுருக்கிறோம் அப்படிங்கறது இந்த சைட்ல இருந்து திமுக சார்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. இந்த ரேஷன் அரிசி இவங்க சைட்ல இருந்து தரமான ரேஷன் அரிசியை கொடுக்குறோம், நாங்களுமே சாப்பிடுறோம், சுகருக்கு பயன்படுதுங்கிறாங்க. அவங்க சைட்ல இருந்து தரமில்லாத அரிசி தான் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வரையுமே இந்த கால்நடைகளுக்கு தீவனமா தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத இவங்க தாவேகா அமைச்சர்கள் தெரிவிக்கிறாங்களப்பா. முதல்ல இந்த ரேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் அதை பத்தி பேசினாலே எனக்கு நான் ரொம்ப வேகமாயிடுறேன், உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் கிளாரிஃபை பண்ணணும். நம்ம போன காணொலியில நம்ம இந்த கார் கொடுக்குற விஷயத்த பேசணும் பாத்தீங்களா? அந்த கார் கொடுக்குற விஷயத்துல இந்த எம்எல்ஏஸ் கேட்கிறாங்க, ஒருத்தர் கேட்டாரு இல்ல 2 பேர் கேட்டாங்க, அல்லது பலருடைய விருப்பம் அதுவாக இருந்துச்சு, அதை ஆர்டிகுலேட் பண்ணவங்க, வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணவங்க ஒருத்தர் 2 பேரா இருக்கலாம். ஆனா அதுக்கு உடனடியா அவர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு முதலமைச்சர். ஒரு பேக்கேஜாவே அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணோம்.
ஆமா. அதுல இன்னொரு அம்சம் என்னன்னா, இந்த கார் கொடுக்கறதுல விஜய் அவரு தாவேகா கட்சி தலைவரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரு பாத்தீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி அப்படி அந்த ஆமா. பிரச்சாரத்திற்கு போகும்போது அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒரு முக்கியமான வாக்குறுதியாக இருந்தது. அதாவது எல்லாரையும் அப்படியே ஒரு பிரமிப்பா பார்க்க வச்சது. ஆஹா சூப்பர்ரா நம்ம விஜய் வந்துட்டாருன்னா பாரு நம்ம எல்லாரும் எப்படி ஆக போறோம் அப்படின்ட்டு ஒரு 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 யுட்டோப்பியா, ஒரு கனவு உலகத்துக்குள்ள போறதுக்கு முக்கியமான ஒரு அம்சமா இருந்தது வந்து வீட்டுக்கு ஒரு கார். அவர் சொல்லி இருக்கிறாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கார் கொடுக்கிறது ஒரு லட்சியம். ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கக்கூடிய எல்லாரும் பட்டதாரிகள் ஆகிறது அப்படின்றது நிச்சயம் அப்படின்னு நிறைய சொன்னாரு. அதுல இந்த கார் கொடுக்கிறது, வீட்டுக்கு ஒரு கார் அப்படின்றது அவருடைய திட்டத்துல இருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கு கார் கொடுக்கறத பத்தி இந்த சட்டமன்றத்துல பேசியிருந்தாங்க. இந்த எம்எல்ஏஸ், அவங்களுக்கு அந்த கருத்துரை சொன்னவங்க, வேண்டுகோள் விடுத்தவங்க, கெஞ்சி கேட்டவங்க, அந்த ஆட்கள் எனக்கு கார் கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்களுக்கு கார் கொடுக்குறோம்னு சொன்னமே, அதை ஒட்டி ஏதாவது நம்ம யோசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை, மக்களை பற்றி ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் இதை கேட்டிருந்தா கூட நம்ம இவ்வளவு ஆத்திரப்பட்டு கோபமா பேசியிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. அதனால சரி, முதல்வர் அவர்கள் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறாரு. அந்த ப்ராமிசஸ் எல்லாம் செய்வாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்களை விமர்சிக்கிறது மாதிரியே தான் இருக்கு. எனக்கே கூட மனசுல தோணுது, நம்ம ரொம்ப அதிகமா அந்த தாவேகா அரசை விமர்சிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்து பாக்குறேன், டேட்டா என்ன அப்படின்றத பாக்குறேன். நம்ம களத்துல இருந்து வரக்கூடிய அந்த நண்பர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சேகரிச்சு கொடுக்கக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட நம்ம தொடர்புல இருக்கிறோம். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக், இது எல்லாமே அதாவது ஒரு தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, நல்லா செய்யறாரு அப்படின்ட்டு ஒரு திருப்தியான உணர்வை கொடுக்க மாட்டேங்குது. அது சில விஷயங்கள் நல்லா இருக்குது, அதை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனா அந்த நல்ல விஷயத்த நம்ம சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி அதை விட மிகப்பெரிய நம்மளை பாதிக்க கவலைப்படக்கூடிய இன்னொரு விஷயம் நடந்துருது. அல்லது அவங்க செயல்பாடுகள் அந்த மாதிரியான முரண்பாடுகள் இருக்கு. இந்த முரண்பாடுகள், அந்த இன்கன்சிஸ்டன்சிஸ், கான்ட்ரடிக்ஷன்ஸ்ன்றதை விட இன்கன்சிஸ்டன்சிஸ், அப்புறம் இந்த தடுமாற்றங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. என்னுடைய சின்சியரான உணர்வுகளை நான் இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து புதுசா வந்திருக்கிறாங்க, அதனால டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றதுல, அதை ஏத்துக்கிறதுல எனக்கு ஒரு சிரமங்கள் இருக்கு. புதுசா வந்திருக்கிறாங்க அதனால டைம் கொடுக்கணும் அப்படின்னா, எதுக்கு டைம் கொடுக்கணும், எதுக்கு டைம் கொடுக்கணும், எதுக்கு டைம் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா புதுசா வந்துட்டாங்க அதனால நம்ம வந்து 3 மாசம் கொடுப்போம், 6 மாசம் பொறுப்போம், 1 வருஷம் பொறுப்போம் அப்படின்னு எல்லாம் செய்ய முடியாது இல்லையா? ஒருத்தவங்க இவங்க சொன்னபடி பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசினுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் வந்து ஐசியூல இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஆள் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஐசியூல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், எப்படி நம்முடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும்? ரொம்ப முடியாதவங்களை ஐசியூல வச்சு பாக்குறோம். அடுத்து அதை விட இன்னும் மோர் இன்டென்சிவா கூட இதெல்லாம் இருக்கும் போல தெரியுது மருத்துவமனைகள்ல. இப்போ அங்க போய் வச்சு பார்த்து உசுரை காப்பாற்றணும்னு தானே நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்ல? இப்போ அந்த மாதிரி உயிரை காப்பாற்றுவதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்கு. அதுல எல்லாம் கால தாமதம் எல்லாம் பண்ண முடியாது. உயிர் போற பிரச்சனையை வந்து உயிரை காப்பாத்துறதுக்கு உடனடி ஆக்ஷன் தேவை. இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் உடனடியாக நடவடிக்கை தேவை. அப்புறம் சில விஷயங்கள் இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை நம்ம ஸ்பேஸ் அவுட் பண்ணணும். அதை வந்து ஸ்டாகர் பண்ணி முதல் ஆண்டு இந்த செய்வோம், 2வது ஆண்டு இந்த செய்வோம் அப்படின்னு செய்யலாம். சில அப்படி செய்யறாங்க. சில விஷயங்களை வந்து நம்ம தள்ளி போடலாம். சிலது முடியல அப்படின்னு ஒத்துக்கலாம், இதெல்லாம் செய்ய முடியாது, இந்த 5 ஆண்டுகள்ல செய்ய முடியாது, அப்போ அதுக்கு இன்னொரு 5 ஆண்டுகள் வரும்போது அதை செய்ய முடியும், ஆனா அதுக்கு அடித்தளம் விடலாம் நம்ம அப்படின்னு தான் செய்யணும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா புதுசு புதுசு அப்படின்ற அந்த காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறது, அது வந்து ஒரு தப்பிப்பதற்கான ஒரு எக்ஸ்கியூஸாகத்தான் இருக்குதே தவிர ஒரு நல்ல ஆளுமை மிக்க அரசு ஆட்சியினுடைய அடையாளமாக நம்ம பார்க்க முடியல. அது எனக்குள்ள பிரச்சனையை நான் சொல்றேன். இது என்னுடைய பிரச்சனையா மட்டுமே இருந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அப்படி இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமாக இருக்கு.
சரி, இந்த வரிசையில தான் இந்த ரேஷன் பத்தி பேசும்போதுப்பா, இந்த ரேஷன் அரிசின்றது எனக்கு தெரியும் அது எவ்வளவு முக்கியமானது இல்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்ல, கண்ணு முன்னாடி நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், நான் யாரோட உறவு பாராட்டுறேன், யாருக்கு என்னுடைய பணியில, என்னுடைய பார்வையில, என்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்கும்போது, தமிழ்நாட்டுல இன்னைக்கு பஞ்சம் பசி இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த அரசினுடைய இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான காரணம். இது ஏழை எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு ஆதாரம். இதை நம்பித்தான் நம் வாழ்க்கையே இருக்கு. இதை கொச்சைப்படுத்துறது மாதிரி இந்த ஆடு மாடு கூட சாப்பிடாது அப்படின்றது. அப்புறம் அந்த ஆடு மாடு நேத்தெல்லாம் ஒரு சீனியர் மினிஸ்டர் அவர் வந்து நெல்லிக்கா சூப்பு குடிச்சுக்கிட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பாசா அவர் சொன்ன சாப்பாடு ஐட்டம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50% மக்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுக்கவே அப்படிப்பட்ட உணவு கிடைக்காது. அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய செங்கோட்டையன் மாண்புமிகு அமைச்சர் அவர் வந்து நேத்து பேசுறாரு, இதுல வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் போடுறாங்க, அது ரேஷன் அரிசி வாங்க எல்லாருமே அப்படின்ட்டு ஒரு கேட்டகாரிக்கலா ஸ்வீப்பிங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு. என்ன மனசாட்சியோட அவர் அப்படி பேசினாருன்னு எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடியலைங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த அடித்தட்டுல இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையோட இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குது, டான்ஜென்ஷியலா கூட ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கவே செய்யாது. எனக்கு அதான் என்ன மாதிரியான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அல்லது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் எப்படி இந்த மாதிரி பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்றது, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது எப்படி இந்த அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது போய் சேரும் அப்படின்றது சிம்பிளி, அதாவது அது என்ன எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சட்டமன்றத்துல ரேஷன் அரிசியை பத்தி இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே அதை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஏழை எளிய அடித்தட்டுல இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல 30% குறைஞ்சது 1/3 இந்த ரேஷன் அரிசியை நம்பி இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமாகவே இருக்கு. 1/3 தமிழ்நாட்டு ஆள். இந்த புள்ளி விவரம் கூட நமக்கு தெரிகிறது. நம்மள மாதிரி முட்டாள்களுக்கு கிராமத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிகிறது. அமைச்சர் பதவியில இருக்கிறவங்க அவங்க வந்து எல்லா ஃபைலையுமே ஆக்சஸ் பண்ண முடியும், கொடுக்கறதுக்கு, தகவலை கொடுக்கறதுக்கு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தனிப்பட்ட அளவுல அவங்க சொந்த வாழ்க்கையில தொடர்பு தான் இல்லை, இந்த ஏழை எளிய மக்களோட தொடர்பு இல்லை அப்படின்னாலும் புள்ளி விவரங்களாவது அவங்க கையில இருக்கணும் இல்லையா? இப்போ அந்த மாதிரியான மக்கள் 1/3 தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பசியை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது இந்த ரேஷன் பொருள், ரேஷன் அரிசி. இந்த இலவசமாக விலை இல்லாமல் கொடுக்கக்கூடிய இந்த அரிசி தான் 1/3 மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பசியை போக்கக்கூடியதாக இருக்கு, அவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கு, அது அவங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கு. வெறும் உணவு மட்டும் கிடையாது. இந்த உண்மை ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 1/3 மக்களுக்கு இது வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட். அதாவது இதை நம்பி இல்லாம, ஆனா இது வந்து கண்டிப்பாக அவங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பயன்படுத்துறதெல்லாம் கிடையாது. ஏன்னா குடும்பங்கள்ல எத்தனை வீட்டுலங்க ஆடு மாடு வளர்க்குறாங்க, முதல்ல அந்த அறிவாவது வேண்டாமாங்க? ஆடு மாடுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? இந்த அமைச்சர்கள் வேணா ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் சொந்த பேர்லயும் பினாமி பேர்லயும் அவங்க பேர்ல இவங்க பேர்லயும் சொத்துக்களை வாங்கி குமிச்சுட்டு அந்த பண்ணைகள்ல இவங்க வந்து இந்த ரேஷன் அரிசியவே கூட திருட்டுத்தனமா வாங்கி கூட கொடுக்கலாம். நிறைய இடங்கள்ல அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோழிகள் வளர்க்குறவங்க, இது வளர்க்குறவங்க எல்லாம் இந்த ரேஷன் அரிசியில கடத்தல் இருக்குது. அது எல்லாமே இந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்றது தானே, இது நம்ம புதுசா ஒண்ணும் சொல்லல. அவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம். அவங்க வேணா அந்த ஆடு மாடுகள் எல்லாம் பண்ணை வைக்கலாம். இந்த அண்ணாமலை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அவர் பண்ணை வச்சிருக்கிறாரு தெரியுமா? அந்த ஆடு ஒரு டூர் எல்லாம் கூட கூட்டிட்டு போய் காட்டினாரு அவர் என்னென்னலாம் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுமே இருக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த ஆட்கள். ஒரு கற்பனையான ஒரு தமிழ்நாடு அவங்க மண்ணுக்குள்ள இருக்கு. எங்க முதல்ல குடியிருக்கிறதுக்கு வீடு காணோம், வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேரு. அடுத்து வீடு இருந்தாலுமே கூட சின்ன சின்ன வீடுகளா தான் இருக்குது. நான் சின்ன வீடுகளை பெரிய இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு இதெல்லாம் புரியாது. சாரி, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு. ஆனா இது வந்து நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறேன். ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு வந்து வீட்டுல ஒரு கோழி குஞ்சு வளர்க்கணும்னாலும் கூட இடம் பத்த மாட்டேங்குது, இடம் இல்ல. ஆடு மாடு வளர்க்கறது எல்லார் வீட்டுல இருக்கிறது மாதிரி, எல்லாரும் ரேஷன் அரிசியை வாங்கிட்டு கொண்டு போய் அந்த ஆடு மாட்டை கொடுத்துறது மாதிரி என்ன பேச்சுப்பா இது? அப்ப
அப்ப தமிழ்நாட்டை பத்தியுமே எதுவும் தெரியல, தமிழ்நாட்டு மக்களை பத்தி எதுவுமே தெரியல. இவங்க எல்லாம் அமைச்சர்களாகவும் மக்களுடைய பிரதிநிதிகளாகவும் வந்து உட்கார்ந்துகிட்டு நமக்கு வந்து பாலிசிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இவங்க ஐயோ அப்ப இதுல வந்து ஊழல் பண்ணாம லஞ்சம் வாங்காம கமிஷன் வாங்காம எப்படி பண்ணுவாங்க? மக்களை பற்றியே தெரியாதவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான திட்டமா இருக்கும் பாரு. ஏன் மக்கள இது பத்தியே இந்த தெரியல அரசியலை பத்தி அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏழை எளிய மக்களோட தொடர்பு இல்ல அப்படிங்கிறீங்களாப்பா? இப்ப அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசுறப்ப கூட நான் சிறு வயதுல இருக்கிறப்ப ரேஷன் அரிசி கடைக்கு போயிட்டு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் எங்க குடும்பம். அது அது வந்து அரிசி பெருசா இருக்கும். மக்கள் வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சு அவங்களுக்கு நல்ல அரிசிய வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் வந்து அந்த சன்னரக நெல்லுக்கு வந்து உற்பத்தி செய்வதற்கு வந்து கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கியிருக்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். முதல்வர் வந்து அதுல தீவிரமா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஆதவர்ஜுனா சொல்றாருலப்பா. நீங்க தீவிரமா இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, நீங்க எந்த அரிசியை வேணாலும் கொடுங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா இந்த ரேஷன் அரிசியை கொடுங்க. இப்ப எனக்கு என்ன பெரிய சந்தேகம் தெரியுமா? இந்த ரேஷனை பத்தி தொடர்ந்து இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆதவர்ஜுனா மாதிரி அமைச்சர்கள் தொடர்ந்து இதை பத்தி பேசுறாங்க. இந்த அரிசி வந்து இப்போ ஆடு மாட்டுக்கு தான், ஆடு மாடு கூட சாப்பிடாது அப்படின்னாரு. அப்புறம் இட்லிக்கு இது பண்ணுவாங்க அப்படின்றாரு. இட்லியை வந்து ஆடு அப்படி மனுஷன் தான் சாப்பிடுறான். ஏன்னா அது அப்ப மனுஷங்க சாப்பிடுறாங்க தானே, அட்லீஸ்ட் ஒரு பகுதியாவது மனுஷங்க சாப்பிடுறாங்க அப்படின்ற அதை கூட அக்னாலேஜ் பண்ண மாட்டேன்றாரு. ஒரு போக்குல சொல்றாரு. ஆனா இந்த ஆடு மாடுகளுக்கு அந்த ரேஷன் அரிசி இப்போ இருக்கிற சிஸ்டம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது சரியில்லை, இப்போ இருக்கிற இந்த அரிசி கொடுக்கறது சரியில்லைன்றாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்றத நான் இப்போ தெளிவா சொல்றேன். கூடிய விரைவில் இந்த ரேஷன் அரிசி கொடுக்கிற சிஸ்டம் வந்து அது மாற்றி அமைக்கப்படும், அல்லது முற்றாக கைவிடப்படும், அல்லது மத்திய அரசினுடைய திட்டம் இருக்குது இல்லையா, அவங்க வழங்கக்கூடிய அந்த பொது விநியோக திட்டம் அதோடு சிங்க்ரனைஸ் பண்ணப்படும். இப்போதைக்கு தமிழ்நாடு தனித்துவமா இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விலையில்லாத அரிசி, கோதுமை, மற்ற பொருட்கள், குறைந்த விலையில இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், இது எல்லாமே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு இந்தியாவிலேயே. அதுதான் தமிழ்நாட்டினுடைய மிக சிறப்பு. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பசி இல்லாம இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பசியோட ஒருத்தர் தூங்க போறது கிடையாதுப்பா. எனக்கு தெரிஞ்சு அப்படி போறாங்க அப்படின்னா அது உடல் ரீதியாக டாக்டர் அட்வைஸ் சொல்லி அப்படி ஏதாவது போனாதான், பட்டினியா இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு, அல்லது விரதம் இருக்கிறது மாதிரி இருந்தா தான். மற்றபடி வேணுக்குன்னே இருந்தால் தவிர தமிழ்நாட்டுல பசி அப்படின்ட்டு ஒண்ணு அவசியமற்றதாக இருக்கு. அதற்கு இடம் இல்லை. அதற்கு முக்கியமான காரணம், முழுமையான காரணம், ஒரே காரணம் இந்த அரசினுடைய திட்டம். இந்த அரசினுடைய திட்டம்னா எல்லா அரசுகளையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். இந்த அரசு அந்த அரசு இல்ல, தமிழ்நாடு அரசினுடைய இந்த திட்டம். அது தாவேக்காவுமே வருது. இன்னைக்கு வரைக்குமே அந்த 100 நாட்கள் ஆட்சி செய்துட்டாங்க இல்லையா, அந்த 100 நாளுமே அவங்களுமே இதுல பங்கெடுத்துக்கிறாங்க. அந்த பெருமை அவங்களுக்கும் போய் சேரணும். இது தமிழ்நாட்டினுடைய தனித்துவம். இதற்கு ஆபத்து வந்து விட்டது அப்படின்றத என்னுடைய உள் உணர்வு சொல்லுது. நான் எப்படி இந்த மாதிரி டாஸ்மாகை பற்றி சொல்லும் போது இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே நான் சொன்னேன், இந்த அவங்க செயல்பாடுகளை பார்க்கும்போது அது தனியார் மயமாகும், படிப்படியாக மாறும், வெவ்வேறு விதங்கள்ல மாறும், ஆனா தனியார் கைக்கு டாஸ்மாக் போகும் அப்படின்றது சொன்னா அது இப்போ ஒன்னொன்னா செயல்பாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சாதாரண மக்களுக்கு புரியுறது மாதிரி நமக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிடுவோம். அந்த மின் விநியோகம் என்பது ஈபி அப்படின்றது தனியார் மயமாக போகுது. தனியார் மயமாக்கல் தொடங்கிடுச்சு. அது முழுசா பரவலாக இந்த ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய நடைமுறை செயலாக்கம் என்னன்னா, அது அடிப்படை தத்துவமே என்ன அப்படின்னா அது தனியார் கொடுக்கறதுதான். தண்ணியை தனியாருக்கு கொடுத்து விடுவது. அதுதான் அது நடைமுறை செயலாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அது நடக்கும். டிரான்ஸ்போர்ட் தனியார் கைக்கு போகும், படிப்படியாக போகும். அது மாதிரி இப்ப இந்த ரேஷன் என்பது ரொம்ப முக்கியமாக அது ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். நான் சொன்னேன் 3ல் 1 பங்கு தமிழ்நாட்டு மக்கள் இதைத்தான் நம்பி இருக்கிறாங்க. இதுதான் உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு, இதுதான் பசிய போக்கிக்கிட்டு இருக்கு. இதனுடைய அருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுங்க. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் நான் பேசுற அந்த வலியை புரிஞ்சுக்க முடியும். இந்த இதுக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்றதுதான் அதாவது என்னுடைய உள் உணர்வு சொல்றது மட்டும் இல்ல, நம்ம இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே தரக்கூடிய அந்த தரவுகள், அந்த காட்டக்கூடிய அந்த திசை பார்க்கும்போது அதுவாகத்தான் இருக்கு. நான் சொல்றது புரியுது இல்லையா? அதாவது ஒண்ணு இந்த அரிசி 20 கிலோ அரிசி
அப்படின்ற ஒரு கார்டு கொடுக்கறது அதிகபட்சமா ஒரு இருந்துச்சு. கார்டுக்கு இப்போ 35 எண்ணிக்கைக்கு கிலோ ஏற்றபடி அரிசி அது கூட வரையும் குறைய இருக்கலாம்னு குடுக்குறாங்கப்பா. நினைக்கிறேன். 35 கிலோ வரைக்கும் அரிசி கொடுக்குறாங்க இல்லையா, அது கண்டிப்பாக குறைக்கப்பட போகுது. இது ஏன்னா அரிசி கெட்ட அரிசியா இருக்கு அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி, அப்புறம் சன்ன ரக அரிசி விளையணும், அது கொள்முதல் பண்ணி வரணும். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பண்றது? அப்ப இருக்கிற அரிசியை கம்மி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, அடுத்த கட்டமாக இந்த அரிசியினுடைய அளவு குறைக்கப்படும். ஏன்னா முழுசா கொடுத்தா நீங்க என்ன சாப்பிட மாட்டேன்றீங்களே, நீங்க தான் ஆடு மாட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அரிசி கொடுக்கணும்? அதாவது நான் சொன்ன அந்த 1/3 பங்கு மக்கள் இந்த இந்த அரிசியை நம்பி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கணக்குல வரல. இவங்க கணக்குல வர்றவங்க எல்லாம் அந்த இடைநிலையில இருக்கக்கூடியவங்க, ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த அரிசியை வாங்குறவங்க, வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிடுவாங்க, இந்த இட்லிக்கு பயன்படுத்துவாங்க, இல்ல கோழி கீழே இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க, அல்லது வாங்காமலே விட்டுருவாங்க. நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டுல இப்ப எத்தனை வீடுகள்ல ஆடு மாடு வளர்க்குறாங்க? கிராமத்திலேயே நீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த கிராமத்துல இருக்க வீடுகள்ல எத்தனை பேர்ட்ட ஆடு மாடு இருக்கு? இப்ப அந்த மாதிரி ஆட்கள்லாம் கோழி சில வீடுகள்ல இருக்கலாம். இப்ப கோழிக்கு இந்த அரிசியை சில பேர் கொடுக்கலாம். 1-2 பேர் அந்த ஆடு மாடு வச்சிருக்கவங்க இதை கொடுக்கலாம். சில பேர் விக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அவங்க அந்த ரேஷன் கடையில இருந்தே ஒட்டுமொத்தமா அந்த அதாவது ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி கேரளாவுக்கு கடத்தி விடுறாங்க. மற்ற பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கு, ஆந்திராவுக்கு கூட போகுதுன்றாங்க. அப்படி கடத்தி விடுறாங்க. அது நடந்துகிட்டு இத பத்தி எல்லாம் பேசாம இது பயன்படல, அதாவது அரிசி இவ்வளவு கொடுக்கறது பயன் இல்லை அப்படின்ற அந்த காரணத்தை சொல்லி கண்டிப்பா நீங்க பாருங்க, அளவு குறைக்கப்படும் முதல் கட்டமாக. இரண்டாவது கட்டமாக இது மத்திய அரசு சொல்லுது, அது சொல்லுது, நம்ம மாநிலம் அந்த அண்டை மாநிலம் அப்படி இப்படி எல்லாம் ஏதாவது காரணங்களை சொல்லி நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தேசிய கீதம், ஒரே வந்தே மாதரம், அது மாதிரி ஒரே ரேஷன் அப்படின்றது ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஒரே ரேஷன்ல மத்திய அரசு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கு. அது யூனிஃபார்மா எல்லா மாநிலத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு கூட குறைய கிடைக்குது, அதே ஆளு இன்னொரு மாநிலத்துல போய் செட்டில் ஆகும் போது அங்க போய் வாங்கினா அங்க வேற மாதிரி கிடைக்குது அப்படின்ட்டு இந்த முரண்பாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மா தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே ஒரே மாதிரியான ரேஷன் அப்படின்னு அதுல சிங்க் ஆகணும் தமிழ்நாடும் அப்படின்னு வந்துச்சுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரேஷன் இருக்கு இல்லையா, அது 1/5 பங்காக சுருங்கிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரேஷன் பொருட்கள் இது எல்லாமே 1/5 பங்கா சுருங்கி போயிடும். இதுதான் அப்படி செஞ்சால்தான் மத்திய அரசினோட சிங்க் ஆக முடியும். எல்லாம் ஒரே மாதிரியாக ஒரே இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது நோக்கித்தான் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க 30% பேர் இதையே நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. நம்மளுமே அதை பாக்குறோம். ஆனா நகர்ப்புறங்கள்லயும் இருக்கிறாங்கப்பா. இல்ல நகரத்திலயும் அதிகமா கிராமப்புறங்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன்ப்பா. ஆனா அரசு தரப்பு பாதபட்சம் நான் பேசுறப்போ 90% மக்கள் இந்த ரேஷன் அரிசியை பயன்படுத்துறது இல்ல. இட்லி தோசைக்கு பயன்படுத்துறாங்க. குறிப்பா அந்த ஆடு மாடை தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. இப்படி அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ரேஷன் அரிசி அளவை குறைச்சாங்க அப்படின்னா அது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதாப்பா? ஏன்னா தமிழ்நாட்டுலதான் அதிகபட்சம் அதான் ஒரு நபர் இருந்தா கூட 12 கிலோ அரிசி கொடுக்குறாங்க ஒரு நபருக்கே அப்படிங்கிறப்போ, அப்ப அதோட அளவு குறைக்கிறோங்கிறப்ப அவங்க அடுத்த கடமை இதையே முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அரிசிக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ விலைவாசி உயர்வை பார்த்தா நல்ல அரிசி குறைந்தது 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் 120 ரூபாய் அந்த மாதிரி வித்துட்டு இருக்கு. அந்த ரேஷன் அரிசியை நம்பி இருக்கக்கூடியவங்க அந்த விலை கொடுத்து வாங்கி சாப்பிட முடியுமா? அப்ப நீங்க குடுக்குற அரிசியை கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பாடு இல்லாம வறுமையில ஒரு மிகப்பெரிய கொடுமைக்குள்ளப்பா அது ஆளாகும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்படி செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சத்தை எதிர்கொண்டு போகுது. பஞ்சம் வரும் தமிழ்நாட்டுல. ஏன்னா சடனா இப்படி ஒரு மாற்றம் வரும்போது அதுக்கேற்றபடி மக்கள் தங்களை தகவமைச்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். நிச்சயமாக ஒரு பஞ்சம் மாதிரியான ஒரு சூழல் வரும். வறுமை தலை தூக்கும். அதுக்காக நாங்க இந்த மாற்றம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அதை நோக்கித்தான் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. முன்னாடி இருந்த அரசுகளும் சரி, இப்போ இந்த அரசு வந்த பிற்பாடு
தனிப்பட்ட அளவுல அவங்களால நின்னு அவங்க செய்ய வேண்டிய நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியல அப்படின்ற அந்த ஒரு இடர்பாடுகளை, ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதனாலேயே மத்திய அரசை தாங்கி 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 போக வேண்டியது இருக்கு. தயங்கி தயங்கி கேட்க வேண்டியது இருக்கு. பயந்து பயந்து செயல்பட வேண்டியது இருக்கு. இப்ப இந்த மத்திய அரசோடு இணக்கமாக போக வேண்டியது இருக்கு. அப்படி அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னாலே மத்திய அரசுக்கு இன்னொரு விதத்துல இணங்கி போக வேண்டியது இருக்கு. அப்புறம் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிகளை காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நிறைய விஷயங்கள்ல அந்த விட்டு கொடுத்துதான் இந்த தாவேகா அரசு போய்கிட்டு இருக்கு. அதுல இந்த மொழி சம்பந்தப்பட்டது வரும்போது மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அது அமைஞ்சிருது. தமிழ் தாய் வாழ்த்த 3வது பாடுறது, இல்ல 4வது பாடுறது, இல்ல பாடாம இருக்கிறது அப்படின்ற அந்த மாதிரியான விஷயம். ஆனா அது இல்லாம மற்றது இந்த தொழில்துறை சம்பந்தப்பட்டதாக இந்த தண்ணீரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, ஜல்ஜீவன் திட்டம்ன்றது அது நடைமுறைப்படுத்தும் போது என்ன ஆகும்? அப்புறம் இந்த புதிய கல்விக் கொள்கை மாறு வேடத்துல வந்துகிட்டு இருக்கு. அது நடைமுறைப்படுத்தப்படுது, பாடத்திட்டத்துல சேர்க்கப்படுது. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நுட்பமாக இருக்கக்கூடியது. அது பொது வெளியில மக்களுடைய கவனத்திற்கு வர்றது கிடையாது. அப்படி வந்தாலும் அது ஒரு சீரியஸான விஷயமா, உடனடியாக என்ன பாதிக்கக்கூடிய விஷயமா, உணர்வளவுல என்ன பாதிக்கக்கூடிய விஷயமாக இல்லாமல் இருக்கிறதுனால அதை நம்ம கண்டுக்கிறது இல்ல. ஊடகங்களும் நிறைய விஷயங்களை பத்தி பேசுறது இல்ல. கமுக்கமா அடக்கி வாசிக்கிறாங்க, அல்லது அதை ஓரம் கட்டி விட்டுறாங்க, அல்லது அவங்க இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு சில டிரெக்ஷன்ஸ் அரசிட்ட இருந்து வரும்னு நினைக்கிறேன். அதற்கேற்றபடி அவங்களுடைய அஜெண்டாவை மாத்திக்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான்ப்பா இந்த ரேஷன் என்றது குறைக்கப்படும், அல்லது இந்த மத்திய அரசு இதோட ஒரு அங்கமாக மாற்றப்படும் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி நடக்கும்போது நிச்சயமா தமிழ்நாட்டுல இந்த வறுமை, பசி அப்படின்றது அதிகமாகும். ஒரு பஞ்சம் ஏற்படக்கூடிய அந்த ஆபத்தும் இதுல இருக்கு. செயற்கையாக ஒரு பஞ்சம். இன்னொரு பக்கம் இந்த முன்னாள் அமைச்சர்கள், மாண்புமிகு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள், அவங்க இந்த ரேஷன் பத்தி பேசுறதெல்லாம் நீங்க பாருங்களேன். அதுல ஒரு ஏளனம், ஒரு கிண்டல் துணி இருக்கும். அது இவர் ஆடு மாடு சாப்பிடறத பத்தி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இட்லிக்கு பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களும் அதை சாப்பிடுறது கிடையாது அப்படின்றது. அது மாத்தி மாத்தி இந்த ஆடு மாடோட தொடர்புபடுத்தியே நம்ம மக்கள் இந்த ரேஷன் அரிசி சாப்பிடுறவங்களை சொல்றது. அப்புறம் இவங்க பேசுனாங்கன்னா ஒரு கிண்டலா, இன்னைக்கு சாப்பிடுறதையும் நாங்க உயிர் வாழ்றதுக்கு சாப்பிடுறதையும் எப்படா நீங்க தொடர்புபடுத்துறீங்க? எப்படிப்பா இது பேச முடியும்? சக்கரை வியாதிக்கு அவங்க இல்ல அந்த 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 அவங்க பேசுன அந்த துணியை நீங்க கவனிச்சீங்களா? அந்த சட்டமன்றத்துல சக்கரை வியாதி, டயபிட்டிஸ், அதுக்கு மருந்தா இதை சாப்பிடுறாங்களா? அரிசி. ஐயோ, அவங்க பேசுறதே நமக்கு அதாவது இந்த உணவு, இந்த ரேஷன் அரிசியை நம்பி சாப்பிட்டுட்டு வாழ்ந்து உயிர் வாழ்றோம் பாத்தீங்களா? ஆடுறதுக்கு அவங்களை கிண்டல் கேலி பண்றதுக்கு வேற வழி இருக்க முடியுமான்னு தெரியல. இவங்க எல்லாம் மக்களுடைய பிரதிநிதிகளா அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பேச்சு துணி இது எல்லாமே ரொம்ப தப்புப்பா. இப்படி பேசுனதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த சபாநாயகர் உண்மையிலே அவர் நல்ல மனுஷன்தான். இது எல்லாத்தையுமே அவைக்குறிப்புல இருந்து நீக்கணும். இந்த டயபிட்டிஸுக்காக சாப்பிடுறோம் அப்படின்ட்டு. இல்ல நேரு யாருங்க? முன்னாள் அமைச்சர். எத்தனை 1000 கோடி சொத்து அவருக்கு இருக்கு. ரேஷன் அரிசி எதுக்கு அவர் வாங்கினாரு? முதல்ல ரேஷன் அரிசி யாருக்கு கொடுக்குறாங்க? அந்த அரிசிக்கு அவருக்கு எப்படி ஆக்சஸ் கிடைச்சது? எப்படி அவருக்கு அந்த ரேஷன் அரிசி வந்துச்சு? இப்ப இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா என்ன ஆகும்? ரேஷன் அரிசி அவர் வாங்கலாமா? அவர் எலிஜிபிளா ரேஷன் அரிசிக்கு? சட்டப்படின்னு ஒண்ணு இருக்கு, தார்மீகம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல இதெல்லாம் இந்த அடிப்படையில பார்த்தோம்னா ரேஷன் அரிசி அவர் கைக்கே போயிருக்க கூடாதுங்க. அவர் சமைச்சு எப்படி சாப்பிட்டா அப்படின்றாரு. இல்ல இந்த மாதிரி கேலி கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி எல்லாம் ஏழை எளிய மக்களை இது கிண்டல் பண்ணி பேசுறது எல்லாத்தையும் அவைக்குறிப்புல இருந்து நீக்கணும். அதாவது அந்த அளவுக்கான உள்ள அது காயப்படுத்தக்கூடிய விஷயம் அதுல இருக்குது அப்படின்றத நான் சுட்டி காட்ட விரும்புறேன். இந்த ரேஷன் அரிசியினுடைய அளவை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத பத்தி பேசுறப்ப, ஆனா தாவேகா அரசு இந்த மக்களுக்கு தரமான, அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த சன்னாரக
அரிசியை உற்பத்தி செய்யறதுக்கு வந்து நாங்க தொடர்ந்து விவசாயிகளிடம் வந்து பேசிட்டு இருக்கிறோம். அதை அறிவுறுத்தணும். மக்களுக்கு தரமான அரிசியை கொடுக்கறதுல தாவேக அரசு உறுதியா இருக்கு. முதல்வர் வந்து ரொம்ப இதா இருக்கிறாரு அப்படிங்கறத அவங்க தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்களப்பா. இந்த நிலையில இந்த அரசு வந்து மக்களுக்கு நல்ல அரிசியை கொடுக்கணுங்கிறதுல நாங்க மும்முரமா இருக்கிறோங்கிற சொல்ற அரசு பின்னாடி இந்த செயல்களையும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமாப்பா? கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல முன்னாடி அதாவது இந்த ரேஷனை பத்தி திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கிறாங்கனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல கை வைக்க போறாங்கன்னு அர்த்தம். இப்ப வந்து சொல்லிட்டாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அது ஆடு மாடு கூட சாப்பிடாது அப்படின்னு ஆரம்பிச்சது. இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்தமா எல்லா ரேஷன் அரிசி வாங்குற எல்லாருமே ஆடு மாடுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு அமைச்சர் சொல்றாரு. அப்புறம் இந்த இட்லிக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க, மீதி எல்லாம் ஆடு மாட்டுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்க. இந்த அரிசி வந்து இது வந்து மனுஷர்கள் சாப்பிடக்கூடியதாக இல்ல, மோட்டாவா இருக்குது. அது வந்து சக்கரை வியாதிக்கு சாப்பிடக்கூடியது. இது வந்து சன்ன ரகமான அரிசி, நல்ல அரிசி, அது கொண்டு வர போறோம் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்க பாருங்க, அதுலயே தெரியும். இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அளவு அரிசி, இந்த குவான்டிட்டி இருக்குது இல்லையா, அது அளவுக்கு அதிகமாக இருக்கு, தேவைக்கு அதிகமாக இருக்கு. வாங்குறவங்க பூரா ஆடு மாட்டுக்கு தான் போடுறான். மிஞ்சி போனா இந்த இட்லிக்கு சாப்பிடுறவங்க, இது எத்தனை கிராமத்துல சாதாரண அந்த கூலி வேலைக்கு போறக்கூடிய வீட்டுல டெய்லி இட்லி போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இட்லின்றதெல்லாம் ஏதோ வாரத்துல ஒரு நாள் 2 நாள் போகும், லீவ் நாள்ல இருக்கும், இல்ல நல்ல நாள் பொருள் நாள் அந்த மாதிரி அதுக்காகதான் அப்படிதான் இருக்கும். சரி, அப்படி அதவே எடுத்துக்கங்க இட்லிக்காக அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆச்சு? அப்போ பல்க் ஆஃப் இந்த ரைஸ், இந்த குவான்டிட்டி வந்து வீணா தான் போகுது. மனிதர்கள் கன்சியூம் பண்ணல இவங்க கொடுக்குற அந்த அரிசியை. இது 35 கிலோ வரைக்கும் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு 4-5 கிலோ தவிர மீதி எல்லாமே ஆடு மாட்டுக்கு போகுது அல்லது திருட்டுத்தனமா விற்கப்படுது அப்படின்னு அதெல்லாம் சொல்ல வர்றாங்க. எவ்ரிதிங் இஸ் இம்ப்ளைட் இன் திஸ். அந்த அளவை வந்து கம்மி பண்ணிடலாம், அதுதான் செய்ய போறாங்க. அதை நோக்கித்தான் போகுது. அப்புறம் கொடுக்குறோம். ஆனா நாங்க சூப்பரான அரிசியா கொடுப்போம். நாங்க 5 கிலோ கொடுத்தாலும் சன்ன ரக அரிசியை கொடுப்போம், மனுஷங்க சாப்பிடக்கூடிய அரிசியை கொடுப்போம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து நிக்கும். இப்ப தாவேக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் இல்ல கோரிக்கை அப்படின்னாலே வந்துட்டு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே நடந்துராம இப்போ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இப்ப ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு ரேஷன் அரிசி அப்படிங்கிறது நிறைய பேரோட வாழ்க்கைக்கு முக்கியமானதா இருக்குது. நீங்க சொன்னீங்க அந்த வறுமை இல்லா தமிழகத்துக்கு முக்கியமான காரணமே இந்த ரேஷன் அரிசி அப்படிங்கிறது தான். அதை வந்து தொடர்ந்து இந்த தமிழகம் வந்து வறுமையில்லா தமிழகமாவே இருக்கணும் அப்படின்னா இந்த ரேஷன் அரிசி வந்து ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சர் வந்து எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குறதுக்கு எவ்வளவு ஸ்பீடா நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குற நிலையில இந்த மக்களுக்கு அன்றாட 3 வேளை சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த அரிசியினுடைய விதை வந்து குறைக்காம அரிசியை வழங்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய வேண்டுகோளாவும் கோரிக்கையாவே முதல்வருக்கு வைப்போம்ப்பா. முதல்வருக்கு வைக்கிறீங்க, ரொம்ப நல்லது. அதுதான் நம்முடைய கோரிக்கையும். நான் முதல்வர் இதை செயல்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிறாரா அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சின்ன சந்தேகம். ஏன்னா எனக்கு என்னவோ இந்த ரேஷன்ல கை வையே அப்படின்றது அந்த நிர்பந்தம் மத்திய அரசுல இருந்து வந்திருக்குதோ. அதுதான் அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அரிசியை வாங்கி தின்னுட்டு மத்திய அரசுக்கு அடங்காம இருக்கிறாங்க, எடுத்து கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இவங்க வந்து வயிறார சாப்பிட்டுட்டு பசி இல்லாம இருக்கிறதுனாலதான் அடுத்த கட்டமா கேள்வி கேட்கிறான், பசியில போடு. அப்போ அவங்க பிரச்சனை எல்லாம் என்ன இருக்கும்? மெயின் பிரச்சனை அரசு எடுத்து கேள்வி கேட்கிறதா இருக்கும். ஐயா பசி ஆத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்கய்யா அப்படின்னு தானே வந்துடும் இல்ல? இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து ராஜாக்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்ற அந்த திட்டங்கள் அந்த மாதிரியான இதுதான்ப்பா. இதெல்லாம் நம்ம இவர் இருக்கிறார்ல மாக்கியவல்லி, அந்த வெள்ளக்காரர், அவரு தமிழ்நாட்டுல வந்து இந்த தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவுல வந்து இந்த சாணக்கியரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அதுல சொல்லி இருக்கிறது தான். அதைத்தான் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசுகள். பேர்களை மாத்தலாம், பிஜேபி, காங்கிரஸ் அப்படி இங்க வந்து திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்ட்டு. ஆனா எல்லாருமே கடைசியா செய்யறது அதுதான். அந்த விதத்துலதான் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. மத்திய அரசு நிர்பந்தம், அதற்கு இவர் வேற வழி இல்லாம அத செய்யறாங்களோ, தாவேக அரசு செய்தோ, விஜய்க்கு வேற வழி இல்லையோ அப்படின்னு தோணும். ஆனா
வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக ரேஷன்ல கை வைக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுதுப்பா. அதை நோக்கிதான் தமிழ்நாடு போகுது. நீங்க கேட்டுக்கிட்டது மாதிரி அது நடக்காம இருந்துருச்சு அப்படின்னா அது உண்மையிலே மனசார நன்றி சொல்லலாம்.